நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தேங்காய் விலை நிலவரங்கள் தான். தேங்காய் நல்லா உச்சபட்சத்தில் போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டன்னு கிட்டத்தட்ட பச்சை தேங்காயை 60,000 63,000 64,000 வரைக்கும் போணுச்சு. பீஸ் கணக்கில் கிட்டத்தட்ட 32 ரூபா வரைக்கும் எடுத்தாங்க ஒரு தேங்காய். சைஸ் உள்ளது ஓரளவு 1/2 கிலோ வர்ற தேங்காய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. அதே மாதிரி உற்பத்தி வரத்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போணுச்சு. தோப்பு வச்சுருக்கவங்க, இது தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக ஒரு 5,000 வெட்டுறவங்கலாம் அதோட கொஞ்சம் அதிகமாக வெட்டினாங்க. 7,000 8,000, சில பேர் 10,000, அந்த மாதிரி டபுள் பங்கு 1.5 மடங்கு இந்த மாதிரி அதிகரிச்சே போயிட்டு இருந்துச்சு. அதனால் சற்று விலை இறக்கமாக இருந்துச்சு. ரொம்ப பீதி அடைஞ்சு போய் நிறைய பேர் விலை இறங்கிருமோ என்னமோன்ட்டு பயந்து நிறைய பேர் தேங்காயை பற்றி தான் நிறைய ஃபோன் காலு மெசேஜ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் விலை 2 ரூபா இறங்குனுச்சுன்னா ஒரு 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 டன்னுக்கு ஒரு டன்னுக்கு 1,000 2,000 இறங்கினாலே அதை பெருசாக பண்ணி விலை இறக்குங்கிற மாதிரி ஒரு பீதியை உண்டாக்கி விட்டாங்க. விலை அதே நேரத்தில் ஒரு டன்னுக்கு 100 ரூபா ஏறினா கூட அது வெளியில் தெரியாது. பொதுவாகவே விலை எந்த விலை ஏறினாலும் அது அதிகமாக தெரியாது, இறங்குறது மட்டும் ரொம்ப ஸ்பீடாக தெரியும். ஏன்னா விவசாயிகள்கிட்டருந்து வாங்குறது அவ்வளோ மோசமான விலைக்கெல்லாம் சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க. தேங்காய் விலை இறக்கமாக இருந்தாலும் 1/2 கிலோ வர்ற தேங்காயெல்லாம் ஒரு நியாயமான விலைன்னா இன்றைக்கி ஒரு 18 ரூபா 19 ரூபா போடலாம். ஆனால் அவங்கவுங்க இடத்துல என்ன விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப இருக்குது. 15 ரூபா 14 ரூபா 16 ரூபா இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்ருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரேடியாக எல்லா தேங்காயுமே 19 ரூபா 20 ரூபான்னு சொல்ல முடியாது. ஓரளவு சைஸ் இன்றைக்கி 1/2 கிலோ சைஸ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 18 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். அதில் நம்ம ஏன்னா தேங்காய் வாங்குறவங்க கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும். ஏன்னா இன்றைக்கி ஒரு டன் ரேட்டு இந்த நம்ம இடத்துல உள்ள ரேட்டு, டெல்டாவில் இடத்துல உள்ள ரேட்டு குடிமி காய் 41 ரூபா போயிட்டுருக்கு, 41,000. அதே நேரத்தில் மூளைக்காய் 43 44 போயிட்டுருக்கு. இதுக்கு கொப்பரைக்கு குடுமி மூளைக்காயின்னு சொன்னால் அது கொப்பரைக்கு குடுமி இல்லாமல் உரிக்கிறது. குடுமிங்கிறது நம்ம தேவைக்கு சென்னை இந்த மாதிரி ஹோட்டலு ஹாஸ்டல் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு போகிறது, மற்றபடி கோயில் இது மாதிரி விசேஷத்துக்கு போகிறது தான் குடுமி காயின்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு டன்னுக்கு நம்ம ஒரு 30 கிலோ கழிச்சிக்கிறது தான். நம்ம இடத்துல இப்போ 41 வாங்கினாங்கன்னா டெலிவரி ரேட்டு ஒரு 1,000 2,000 கூட வரும். அதே நேரத்தில் சென்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் கம்மியாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அமெரிக்கா ஈரான் சண்டை இருந்தனால ஹோட்டல்லாம் நிறைய மூடிட்டது மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி மூளைக்காய் ஆர்டர் நிறையா போயிட்டுருக்கு, காங்கேயம் நிறையா போயிட்டுருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க நீங்கள் காங்கேயத்தில் கொண்டு நேரடியாகவே கொடுக்கலாம். நிறைய மில் இருக்குது. நிறைய பேர் மில்லு சொல்லிவிடுங்க, கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், வியாபாரி நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த வியாபாரியும் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணியெல்லாம் முடியாது. ஏன்னா ஒரு முன்ன பின்னா அனுப்பிச்சு இல்லை ஒரு பண பிரச்சனை ஏதாச்சுன்னு சொன்னால் யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. நம்மளே நம்ம நீங்கள் போய் இப்போல்லாம் ரெடி கேஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர். ஒரு சில பேர் 2 நாள் 3 நாளில் கொடுப்பாங்க. அது நம்ம நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். அங்கேயும் இப்போ இன்னும் முன்னாடி மாதிரிலாம் ஆரம்ப ஸ்டேஜ்லலாம் உங்களுக்கு சென்னையாக இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயுமே எல்லாருமே கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டுருச்சு. ஆனால் இப்போல்லாம் ஓரளவு எல்லாம் சரியாக தான் போயிட்டு கரெக்டாக நடந்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஒரு லோடு ஏற்றுறங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். குடிமிக்காயாக இருந்தாலும் சரி, மிளகாய் இருந்தாலும் சரி. இப்போ உரியல் கூலியும் அதிகமாக போயிட்டு, இந்த தேங்காய் விலை அதிகமாக போயிட்டுன்னு சொல்லி பரபரப்பாக இது பண்ணதில் இப்போ உரியல் சம்பளம் 80 காசாக இருந்தது 90 காசு ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பெட்ரோல் காசு, அப்புறம் கங்காணி காசு அதுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மட்டை 2 ரூபா 50 காசு வரைக்கும் போணுச்சு ஒரு மட்டை, பச்சை மட்டை. பட்டை மட்டையும் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 1 ரூபா போகிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து அனுசரித்து பார்த்து நீங்கள் தேங்காயை கொடுங்க. வாங்குகிற வியாபாரிங்களும் ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்களும் இப்போ ஓரளவு பார்த்து நியாயமாக எடுங்க.
மற்றபடி கொப்பரை செய்யணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். கொப்பரையில் வந்து இப்போ எல்லா விலையும் இறங்கியிருக்கு நம்ம சொன்னோம்னாலும் மட்டை விலை இறங்கியிருக்கு, தேங்காய் விலை இறங்கி எல்லாம் இறங்கியிருந்தாலும் கொட்டாங்கச்சி விலை மட்டும் இறங்கவே இல்லை. அது மட்டும் நல்ல விலை போயிட்டுருக்கு. அது என்ன நிறையா பயன்பாடு, நிறையா அதோட தேவைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கொப்பரை தொழில் பண்ணுறவங்க இந்த இப்போல்லாம் வந்து மழைக்கான அறிகுறியே இல்லை. வெயில் கடுமையான வெயில் அடிக்குது. நீங்கள் பச்சை காய் வாங்குனீங்கன்னா கூட 3 நாள்ல அது காஞ்சு இதாயிடும். கொப்பரையும் கிட்டத்தட்ட 140, 150 ரூவா ரேஞ்சில போயிட்டுருக்கு. விலை ரொம்ப இறங்குறதுக்கு வாய்ப்பில்ல. இனிமே வந்து உங்களுக்கு ஆ அந்த இதெல்லாம் உங்கள தேங்காயோட வரத்து தேங்காயோட வரத்து வந்து கம்மியா இருக்கு. தேங்காயோட வரத்து வர வர கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டு, அந்த தோப்புல நெறையா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னோம் பாருங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறுபடியும் இந்த கொஞ்சம் பழையபடி வர ஆரம்பிச்சுருச்சு. அதனால விலை ரொம்பவும் இறங்கிரும்னு யாரும் பீதி அடைய வேண்டியதில்ல. ஓரளவு இந்த ஒரு டன்னு 45,000லேருந்து 50,000 வரைக்கும் இந்த ரேஞ்சில தான் நிக்கும்னு சொல்லி வியாபாரிங்க, பெரிய வியாபாரிங்க நமக்கு மேல உள்ளவங்க பெரிய ஆளுங்கலாம் சொல்றாங்க. அதனால அது மாரி பார்த்து இது பண்ணிக்கங்க. வெயில் ஓவரா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு 10 நாள், 15 நாளைக்கு ஒரு தடவ தோப்பு வச்சிருக்கவங்க தண்ணி பாய்ச்சுங்க. பராமரிப்பு பணிகளெல்லாம் இந்த கோடை காலத்தில மேற்கொள்ளலாம். இந்த மாரிலாம் பண்ணி அதிக விளைச்சல் பெற்று விளைச்சல் வர்ற தேங்காய நல்ல விலைக்கு வித்து லாபம் பெற வேண்டியதும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.